என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கருவேப்பிலை தொக்குக்கு நம்ம என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க. கருவேப்பிலை வந்து நம்ம கொத்து கொத்தாக ஒடிச்சு தண்ணியில் அலசிட்டு அந்த தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. தலையில் கருவேப்பிலையில் ட்ரையாக இருக்கணும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து நல்லா உடந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, சர்க்கரை அல்லது வெல்லம் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. புளி வந்து ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சுருக்கிறேங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இந்த ரெண்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எப்படி கூட்டி குறைச்சி போடணுமோ போட்டுக்கோங்க. இப்போ வெறும் வடை சட்டியில் நம்ம கடுகு வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா ரெண்டும் வெந்தயம் கடுகும் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுக்கணுங்க. இந்த மாதிரி கலர் மாறிடுற அளவுக்கு வறுக்கணும். இப்போ எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வறுத்துக்கங்க. அதுக்காக தலையை வந்து காய வச்சு வறுக்காதீங்க, அது டேஸ்டாகவே இருக்காது. பொடிக்கணும் அப்படி பண்ணலாம். அதுவும் பொடிக்கு கூட வெயில் வச்சு காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே நிலையிலே வளர்த்து தான் பண்ணணும். தொக்குக்கு வந்து இப்படி டைரெக்டாக உருவி அதை கழுவிட்டு அந்த தண்ணி ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் இப்படி வறுத்திங்கன்னா தொக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா இது வதக்கியாச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த புளியை வந்து நல்லா வதக்கலாங்க. இந்த ஊற வச்ச தண்ணியோடவே போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாங்க, அப்படியே பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த புளியில் இருக்கிற கொட்டை, ஓடு, இந்த நார் இதெல்லாம் எடுத்துட்டு ஊற வைக்கும்போது ஊற வைங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கலாங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்தாச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வெந்தயமும் கடுகு வறுத்த இல்லைங்களா, அதை தனியாக சின்ன ஜாரில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா அடுத்து கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலையை இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. இது கூட நம்ம இந்த தொக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. அப்புறம் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியும் போட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாங்க. இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம திரும்ப ஒரு முறை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தொக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுதுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிச்சு. இந்த பூண்டு 4 பல்லு தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. நம்ம போடுற அந்த புளி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு தாளிக்கிறதுக்குலாம் ஒரு 3-4 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன்லாம் 2 ஊற்றுங்க. டீஸ்பூனில் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சுங்க. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா கருவேப்பிலையை எடுத்து குழம்புல போட்டாலும் இதில் போட்டாலும் எடுத்து ஓரமாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இது மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு சத்துக்கு சத்தாச்சு சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா கொஞ்சமாக வெல்லம். இது வந்து இனிக்காதுங்க, ஆனால் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இல்லை, ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அப்புறம் வெல்லமாக இருந்தாலும் சும்மா கொஞ்சமாக அது இவ்வளோ மட்டும் போடுங்க. டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் சீக்கிரம். ஒரு கருவேப்பிலை மட்டும் ஈரம் இல்லாமல் காஞ்சிருச்சுன்னா போதுங்க. இந்த பாத்துக்கு வந்தோடனே எடுத்துடலாங்க. கருவேப்பிலை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து முடி கொட்டுது,
இது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரிங்க. இது நம்ம வந்து தொக்கு இது மாதிரி தொக்கு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது வந்து வெளியிலேயே வச்சுருந்தீங்கனாலுமே ஒரு 5 நாள் வரலும் கெட்டே போகாது. ஆனால் தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா இது வந்து 1 மாதம் வரலும் கூட கெட்டு போகாதுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க அப்படின்னா ஒரு டப்பாவில் போட்டு நல்லா சம்படமோ ஒரு இதில் பாட்டிலோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டே போகாது. 1 மாதம் வரலும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் செஞ்சு கூட வச்சுக்கலாம். நம்ம உடனே செய்யணும் அப்படிங்கல, செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.